அறைகிறேன் அருகம்பேறு பழம்தான் ஒன்று. அப்பனே மிளகு அதுதான் 108 ஆகும். பறைகிறேன் சீரகம்தான் முக்களஞ்சு. பாங்காக 3 3ஆய் நறுக்கியிட்டு நிறைகிறேன் 3 படி வெள்ள நீரில் நேராக முக்காலாய் முழுக்கி பின்பு குறைகிறேன் வெறுகடி வெண்ணெயிட்டு கூசாமல் குடித்துவிடு குணம் உண்டாமே. யோகசாதனம் பழகுகிறேன். என் உடலிலே அதீத வெப்பம் ஏற்பட்டுவிட்டது. இந்த வெப்பம் என்னையெல்லாம் செய்கிறது? காகபுஜண்டர் பெருநூல் காவியத்தை நாம் சொல்லி நீங்கள் கேட்டிருந்தால் இதை நீங்கள் சரியாக புரிந்திருப்பீர்கள். இந்த பயிற்சியை செய்யும்போது முதலாவதாக மூலக்கணல் மீறும். மலம் இறுகி கட்டிப்போகும். மலச்சிக்கல் ஏற்படும். மலப்பைக்கு அடுத்து ஒட்டி இருக்கக்கூடிய மூத்திரப்பையிலே சூடு ஏறி சிறுநீர் கடுப்பாக வெளியேறும். மூத்திரத்திலே ஏற்பட்ட இந்த வெப்பம் காரணமாக மூத்திர தொற்றுக்களும் கூட ஏற்படும். மூத்திர கற்களும் உண்டாகும். சிலருக்கு மூத்திரத்தோடு குருதியும் கலந்து வெளியேறும். மூலச்சூடு காரணமாக மலம் இறுகி கட்டிப்போய் வெளியேறுகிற காரணத்தால் மலம் கட்டி மூலம் என்கிற நிலையை பெற்று மூலத்திலே குருதி கொட்டும். பலருக்கும் இது அனுபவமாக இருக்கிறது. இதை தாங்கிக் கொண்டேதான் பயணிக்க வேண்டுமா என்று கேட்டால் அவசியமில்லை. இதனால் ஏற்படக்கூடிய வெப்பத்தின் தாக்கம் காரணமாக உடலில் ஏற்படக்கூடிய பற்பல விதமான துன்பங்களை போக்கிக் கொள்ளவும் வழி இருக்கிறது. ஒரு மூலிகை கஷாயம் உங்களுக்கான தீர்வை கொடுக்கும் என்று குறிப்பிடுகிறார். எப்படி? அருகம்புல்லினுடைய வேர் ஒரு பழம் என்பது 35 கிராம் எடை கொண்டது. அதனோடு கூட 108 மிளகு எடுத்துக்கொள்ள சொல்லுகிறார். நல்ல கெட்டியான கருப்பு மிளகு 108 மிளகு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனோடு சீரகம் 110 கிராம், 3 களஞ்சு என்பது 110 கிராம் அளவில் எடுத்துக்கொண்டால் போதுமானது. இந்த மூன்றையும் இடித்து போட வேண்டும். அருகம்பேர், மிளகு, சீரகம் ஆகியவற்றை இடித்து போட வேண்டும். இடித்து போட்டு 3 படி தண்ணீரிலே இட்டு அதை கியாளமாக காய்ச்ச வேண்டும். அது 3/4 பாகமாக சுண்டும் வரையிலும், அதாவது 3 1 பங்கா வற்றும் வரையிலும் சிறு தீயாக எரித்து கியாளமாக அதை செய்ய வேண்டும். எடுத்து வைத்து கொண்டு அந்த கியாளத்திலே சிறிதளவு வெண்ணெயை போட்டு அதை உள்ளுக்கு குடிக்க வேண்டும். இப்படி குடிக்கும்போது வெப்பம் தனியும், உடலுக்கு பலம் கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார்.